தன்னை சஸ்பெண்ட் செஞ்ச விசிகா கட்சியிலிருந்து முழுமையா விலகிறதா ஆதவ் அர்ஜுனா தெரிவிச்சிருக்காரு. அப்படி திருமாவை பத்தி என்னதான் சொன்னாரு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். உரிமை காக்க போராடுவதே கடமை. விசிகாவில இருந்து 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா கட்சியிலிருந்து முழுமையா தன்னை விடுவிச்சுக்கிறதா சொல்லியிருக்காரு. அவரோட எக்ஸ் தளத்துல விசிகா தலைவர் திருமாவளவனுக்கு எழுதிய கடிதத்துடன் பதிவு ஒன்றையும் அவர் இட்டிருக்காரு. அதுல விசிகா கட்சியில இருந்து ஏன் விலகிறதா முடிவு பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. எளிய மக்கள், குறிப்பாக சாதியை ஆதிக்கத்தினால் காலம் காலமாக புறக்கணிக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் நான் நமது கட்சியில் என்னை இணைத்து கொண்டேன். விடுதலை சிறுத்தை கொள்கைகளிலும் நிலைப்பாடுகளிலும் எனக்கு எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படிங்கிறதையும் அவர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பாக வளர்ச்சி ஒன்றை காரணம் காட்டி எனக்கு எந்த ஒரு செயல் திட்டங்களும் இந்த நிமிடம் வரை இல்லை என்பதையும் தங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். வரும் சில கோபங்கள் மற்றும் மக்களுக்கு எதிரான விவகாரங்களிலும் என்கிட்ட இருந்து வெளிப்படும் கருத்துக்கள் விவாத பொருளாக மாறுது. ஏற்கனவே கட்சியிலிருந்து என்னை 6 மாத காலம் இடைநீக்கம் செய்யப்பட்ட இந்நிலையில் இது போன்ற வீணான விவாதங்களுக்கு வழிவகுக்க கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஒரு கட்டத்தில் எனக்கும் உங்களுக்கும் இடையில் விரிசலை உண்டாக்குவதை நான் விரும்பவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அரசியல் களத்துல என்னை பயனடைய வைத்து நேரடியாக களமாடச் செய்த தங்களுக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கும் தோழர்களுக்கும் எனது நன்றியையும் அன்பையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அவர் என்னை பற்றிய தேவையற்ற விவாதங்கள் பொதுவெளியில் தொடராமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து முழுமையாக என்னை விடுதலை செய்து கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். வரும் காலங்களிலும் உங்கள் வாழ்த்துக்களுடன் மக்களுக்கான ஜனநாயகம், சமத்துவம், சமநீதி என்ற அடிப்படையில் எனது அரசியல் பயணம் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இந்த மாதிரி அரசியல், சினிமா சம்பந்தப்பட்ட வீடியோஸ்க்கு எங்களோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உரிமை காக்க போராடுவதே கடமை.